Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி தற்போது விசாரணைக்கு ஆஜராகி இருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி தற்போது விசாரணைக்காக ஆஜராகி இருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை இதற்கு முன்னதாக செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்காரு. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த வழக்கின் பின்னணி, தற்போதைய நிலையும் பதிவு பண்ணுங்க. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்த சம்மனின் அடிப்படையில இன்று காலை 10:55 மணி அளவுல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக்ல முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல வைத்திருந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 45 இடங்கள்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள், அதே போன்று முன்னாள் அந்த டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் உட்பட பல்வேறு மூத்த மண்டல அதிகாரிகள் இடங்கள் என மொத்தம் 45 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையை மேற்கொண்டனர். இந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்களும் அது மட்டுமின்றி குற்றத்திற்கு தொடர்புடைய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக, கணக்கில் வராத பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல ஒரு பிரஸ் நோட்டும் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில பல அதிர்ச்சிகரமான தகவல்களையும் குறிப்பிட்டிருந்தது. அதாவது தமிழ்நாடு மாநில அந்த வாணிப கழகத்துல டாஸ்மாக்ல தமிழ்நாடு முழுவதும் சுமார் 5380 சில்லறை மதுபான கடைகளும் அதே போன்று 3240 டாஸ்மாக் பார்களும் இயங்கி வருவதாகவும், இந்த டாஸ்மாக் பார்களை நடத்துவதற்கும் அதே போன்று காலியான அட்டை பெட்டிகளை விற்பனை செய்வதற்கும் புதிய டெண்டர்களை கோருவதற்கு டாஸ்மாக் மாவட்ட மேலாளர்கள் அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் இந்த அதிகாரத்தை மீறி இவர்கள் இதுல முறைகேடு நடந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டுல 857 பார்களுக்கான டெண்டர் பொதுமக்களிடமிருந்து கோரப்பட்டதாகவும், இந்த டெண்டர் கடந்த டிசம்பர் 2021ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டதாகவும், இதுல விதிமுறைகளை மீறி டெண்டர் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த முறைகேடு தொடர்பான ஒரு புகாரையும் அளிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த டிரான்ஸ்போர்ட் வசதி, இந்த பார்கள்ல இருந்து இந்த டாஸ்மாக் தொடர்பான இந்த டிரான்ஸ்போர்ட் வசதியிலும் பல்வேறு முறைகேடுகள் செய்யப்பட்டு இதுல வருவாய் இழப்பும் ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 857 டாஸ்மாக் பார்கள்ல 284 பார்கள் மூடப்பட்டதாக கருதப்பட்டது. ஆனால் 284 பார்களும் உரிமை புதுப்பிக்கப்படாமலேயே இவர்கள் தொடர்ச்சியாக அதனை இயக்கி இது போன்று முறைகேடுகள்ல ஈடுபட்டு வந்ததாகவும் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. இதுல பல கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் ஏற்கனவே அமலாக்கத்துறையும் ஒரு கடிதம் மூலமாக அனுப்பப்பட்டிருந்த நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறையினரும் அதே பதிவு செய்தனர். அதே போன்று பாட்டிலுக்கு 10 ரூபாய், வெளிநாட்டு பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலிப்பு, மேலும் கட்சி நிதி பெயர்ல பணம் வசூலிப்பு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் இந்த டாஸ்மாக்ல நடைபெற்றதாக கூறப்பட்டுதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் உள்ளிட்ட 9 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துதான் ரைடு மேற்கொண்டனர். அந்த ரைட்ல கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது செந்தில் பாலாஜிக்கு இந்த சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் தரப்புல அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தான் தற்போது சம்மனானது கொடுக்கப்பட்டு இன்று காலை 10:55 மணி அளவுல லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளானது கேட்க தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக் முறைகேடுல அவர்தான் அமைச்சராக இருந்த போது இந்த ஊழல் சம்பவங்கள் நடைபெற்று முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய நிலையில என்ன மாதிரியான டெண்டர்கள் கோரப்பட்டது, அதற்குரிய ஆவணங்கள் காண்பிக்குமாறும், அதே போன்று இந்த குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர் பதில் அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எழுத்துப்பூர்வ
எழுத்துப்பூர்வமாகவும் பதிலளிக்க இருக்கிறார். இதனை முழுவதுமாக அவர்கள் வீடியோ பதிவு மூலமாகவும் பதிவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடன் சில வழக்கறிஞர்கள் மற்றும் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விசாரணையின் போது வெறும் செந்தில் பாலாஜி மட்டுமே அதிகாரியிடம் செல்ல வேண்டும். டிஎஸ்பி தலைமையிலான அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் தற்போது ஆஜராகி இருக்காரு. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.